தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ எதை பத்தினா 2019ஆம் ஆண்டுக்கான பிஇ பிடெக் லேட்டரல் என்ட்ரி, அதாவது டைரக்ட் செகண்ட் இயர் அட்மிஷன்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதாவது டிப்ளமோ முடிச்சவங்க, பிஎஸ்சி முடிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணா அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போறோம். கூகுளில் போயிட்டு ACCETLEA.com அப்படின்னு டைப் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்க அப்ளிகேஷன்ஸை நீங்க ஆன்லைன் மோட்ல மட்டுமே தான் சப்மிட் பண்ண முடியும். இதுக்கான ஆக்டிவேஷன், அதாவது அப்ளிகேஷன் ஆக்டிவேஷன் லிங்க் என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 16 மே 2019 அன்னைக்கு இதே வெப்சைட் வந்து லிங்க் எனேபிள் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 17/6/2019 அன்னைக்கு லாஸ்ட் டேட்டா சொல்லியிருக்காங்க. மேலும் இதை பத்தி நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ் ஒரு லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும் PDF ஃபார்மேட்ல. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 பேஜஸ் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா காலேஜ் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேட்டிவிட்டியில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 9th 10th அதுக்கப்புறம் டிப்ளமோ வந்து தமிழ்நாட்டில் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து என்க்ளோஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் வந்து 9th 10th 11th 12th டிப்ளமோ வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாங்களா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து என்க்ளோஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேடர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நேட்டிவாக கொண்ட கேண்டிடேட்ஸ் வந்து 9th 10th 11th 12th டிப்ளமோ வந்து அதர் ஸ்டேட்ல வந்து படிச்சிருந்தாங்களா அவங்க கண்டிப்பாக வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து என்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 3 years டிப்ளமோவை இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் முடிச்ச எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரியை முடிச்சு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா +2 லெவல்லையோ அல்லது வந்து பிஎஸ்சி லெவல்லையோ வந்து மேக்ஸை வந்து கட்டாயம் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. அதாவது பிஎஸ்சிலையோ அல்லது +2 லெவலில் வந்து மேக்ஸை வந்து ஒரு பாடமாக வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி டிகிரியை பார்த்தீங்கன்னா 10+2+3 இந்த பேட்டர்னில் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சியை தவிர வேற டிகிரி படித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் ஸ்டடி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் அல்லது பார்ட் டைம் அல்லது லேட்டரல் என்ட்ரியில் கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிஎஸ்சி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலரில் பிஎஸ்சி டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காலேஜ் டீடைல்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா காலேஜோட கோர்சஸ் இருக்கு, எல்லா தகவல்களுமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதில் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிரான்ச் படிச்சீங்களா, உங்களுக்கு என்ன கோர்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது, எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுட்டு இருக்கணும் அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் SSLCயோட மார்க் ஷீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட், அதாவது டிப்ளமோ அல்லது டிகிரி நீங்கள் எதை படிச்சிருந்தாலும் எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட் வந்து நீங்கள் 2 சைடும் ஜெராக்ஸ் வச்சு அதை வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினலாக வச்சுட்டு இருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் டிப்ளமோ அல்லது டிகிரியோட ப்ரொவிஷனல் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் +2 மார்க் ஷீட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் அதனோட சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட். இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் சொல்லியிருக்காங்க. SC ST SC அருந்ததியர் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எக்ஸம்டட், அதாவது நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டிடிஏ வந்து யார் பேருக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தி செக்ரட்டரி டைரக்ட் செகண்ட் இயர் பிஇ அட்மிஷன்ஸ் 2019 ACGCET காரைக்குடி பேயபிள் அட் காரைக்குடி இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து டிடிஏ வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதான் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸோட ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் அனுப்பணும் அந்த தகவல் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது உங்கள் அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா செமஸ்டரோட டிகிரி அல்லது டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பியை வந்து 2 சைடும் ஜெராக்ஸ் எடுத்த காப்பியை வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது டிகிரியோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் +2 மார்க் ஷீட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா அந்த கால சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் மறக்காம டிடியோட ஒரிஜினல் காப்பி வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட், அதுக்கப்புறம் மேலே சொன்ன எல்லா என்க்ளோசர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தி செக்ரட்டரி செகண்ட் இயர் பிஇ பிடெக் டிகிரி அட்மிஷன் 2019 அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி 630004 இந்த அட்ரஸ்க்கு வந்து ஸ்பீட் போஸ்ட் அல்லது வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து 17/6/2019 அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங்கோட டேட்ஸ் அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதே வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.